புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகதாம் அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். கபீஸ்வர பகவான் கீ. சோகத்திலையும் அதே சமயத்தில் தனக்கு இயல்பாக இருக்கக்கூடிய தைரியத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு ஸ்ரீபதி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணனோட அப்படி வந்துருக்கார். எங்கே கடைசியாக ராமர் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் எங்கே இருக்கா இப்போ? மதங்க முனியோடைய ஆசிரமில் சபரி விடை பெற்று மேல் லோகம் போனதுக்கப்புறம் அந்த பம்பா சரோவர் தீரமாக அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. அந்த அழகான தேசத்துக்கு பேர் கிஷ்கிந்தா அப்படின்னு பேர். கிஷ்கிந்தாவுடைய அழகை வால்மீகியால் வர்ணித்து முடிக்க முடியல. ஏன் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு கவி ஒரு விஷயத்தில் ஈடுபடுறார். ஒரு கவியாக இருந்து இவராக இருக்கட்டும், இல்லை கவி பின்னாடி வந்த கவி காளிதாசராக இருக்கட்டும், இவெல்லாம் கவி சிரோன்மணிகள், நம்ம நாட்டினுடைய கவி சிரோன்மணிகள். அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒன்று உள்ளதை உள்ளபடி வர்ணிப்பா, இன்னொன்று அந்த கவி அந்த விஷயத்தை யார் படிக்கிறாளோ, யார் அதை அத்தியாயனம் பண்ணுறாளோ அவளுடைய மனசில் ஒரு உற்சாகத்தை உண்டாக்கணும். இதுவும் கவிக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். புரியுதா? அப்போ சீதாவை இழந்துட்டோ மற்ற எல்லா துர்நிமித்தங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பரம சோகத்தில் பரம விலாபத்தில் நம்மளுடைய பேப்பர் சட்டம் நம்மளுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய நாயகனாக இருக்கக்கூடிய லோகத்துக்கே நாயகனாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பரம கஷ்டத்தில் இருக்கும்போது இது மட்டும் கேட்டுண்டு வர கதை கேட்டுண்டு வர நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு விடிவு பிறக்காதா, ஏதாவது ஒரு விஷயம் மாறாதா, சேஞ்ச் ஆகாதா அப்படின்னு எதிர்பார்த்துன்னு இருக்கும்போது கரெக்டாக தானவனான கபந்தன் என்ன பண்ணா, ஒரு ஃபைனல் பாயிண்ட் ஆஃப் விஷயத்தை கொடுத்தான். என்ன அப்படின்னா, வானரேந்திரன் சுக்ரீவனை போய் பாரு. எக்ஸாக்டாக அவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமோ? ராமருக்கு நமக்கு சொல்கிற ஒரு சௌக்கியமான வார்த்தை என்ன தெரியுமோ? இந்த 3 லோகத்தில், நபஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, பாத்தாளத்தில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, சீதாவை அன்வேஷணம் பண்ணி உங்ககிட்ட கொண்டு நிறுத்துறதுக்கான விஷயம் சுக்ரீவனுடைய வானரப்படைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சுக்ரீவனை கோடிட்டு காட்டுறார். அந்த சுக்ரீவனை கோடிட்டு காட்டுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ராமர் எந்த பீடையில் இருக்காரோ, மனசில் எந்த விஷயத்தினால பீடிச்சிருக்காரோ அந்த எக்ஸாக்டாக புரிஞ்சுண்டு அதே மாதிரி ராமருடைய மைத்திரம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தில் அதே நிலைமையில் சுக்ரீவனும் இருக்கான். அதனால அவள் மதங்கமணி ஆசிரம் வழியாக இப்போ கிஷ்கிந்தாக்குள்ளே என்டராரா. இந்த கிஷ்கிந்தாவுடைய அழகை வர்ணிக்கிற மாதிரி ராமாயணத்தில் வேற எங்கேயும் எதோடைய அழகையும் வர்ணிக்க முடியல. அப்படி வர்ணிச்சிருக்கார் வால்மீகி. ஒரு சர்க்கம் ஃபுல்லாக 130 ஸ்லோகம், அதுவும் அழகாக வர்ணிக்கிறார். அந்த அழகை வர்ணிக்கும் போதே யாரோடைய வார்த்தையில் வர்ணிக்கிறார் தெரியுமோ? இதுதான் கவிக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரேட்னஸ். ராமருடைய வார்த்தையில் இந்த அழகை வர்ணிக்கிறார். நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அங்கே பாரு லக்ஷ்மணா, அது எவ்வளோ அழகாக இருக்குது பாரு அப்படிங்கிறார். இவ்வளோ அழகாக இருக்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல சீதா இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறார். ஸோ ராமருடைய அந்த ஹோல் நிலைமையை அந்த ஒரு ஃபுல் சர்க்கத்தில் வால்மீகி எப்படி எடுத்துன்னு போகிறாருன்னா, ராமரால் அங்கே இருக்கக்கூட அழகையும் ரசிக்க முடியறது. அந்த அழகை ரசிக்கும் போதே சீதையுடைய சோகத்தையும் தன் தாங்குறார் அப்படியே மனசில். அதாவது என்ன சொல்கிறதுனா, சீதையோடைய சோகத்தை அவர் நினச்சார்னா ஹி கேன் லெட் கோ, விடமாட்டேங்கிறார், பிடிச்சு பத்திரமா வச்சுக்கிறார். ஏன்னா அவர் கூட இப்போ சீதா எப்படி வாழ்ந்துன்னு இருக்கா அப்படின்னா, ராமர் கூட ராமர் படுற அந்த சோகத்தில் தான் சீதா வாழ்ந்துன்னு இருக்கா. அதனால்
அப்படியே சீதையோடையே ட்ராவல் பண்ணுறார் ராமர். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முந்தி சீதையை பற்றி ராமர் எவ்வளோ நினச்சார் தெரியாது. ஆனால் சீதை வந்து ராவணனால் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பூர்ணமாக கான்ஸ்டண்ட்டாக ஒரு சிந்தனை, தாம் பேரு கூட மறந்துருப்பாரே வெஞ்சு சீதையை தொலைச்சிட்டோம், சீதையை தேடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும் மாறவே இல்லை. இந்த விஷயத்தை வந்து உணர்த்துறதுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா கவி சிரேஷ்டரான வால்மீகி அந்த கிஷ்கிந்தாவுடைய அழகை வந்து எனார்மஸாக வர்ணிக்கிறார். பொதுவாக ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தாக்க மனசுக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு பெரிய மாற்றமோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்துருது அப்படின்னா அவன் வந்து ரொம்ப ஈஸியாக அவனுடைய இந்த சோகத்தை மறந்துடுவான். ஃபோன்லாம் சைலண்டில் போட்டுக்கோங்க, ஸோ தட் டிஸ்டர்ப் இல்லாமல். ஆஃப் பண்ண வேண்டாம், சைலண்ட் போட்டுக்கோங்க, ஸோ தட் அப்புறம் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். சரியா? அதனால இங்கே கவி சிரேஷ்டர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த ராமர் வந்து சீத்தையும் விட்டு கொடுக்காம அட் த சேம் டைம் அந்த கிஷ்கிந்தா வந்து இனிமே வந்து இந்த கிராஃப் வந்து மேலே போகிறது. இந்த கிராஃப் ஒன்று இருக்கு இல்லையா, இப்படி கீழே வந்துட்டே இருந்தது. எப்போலேருந்து அந்த மான் பார்த்ததுலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சது கிராஃப். எது மட்டும் கீழே இறந்தது, கபந்தன் வந்து பிடிக்கிறது மட்டும் இந்த கிராஃப் கீழே இருந்தது. இப்போ இனிமே என்ன போகிறது, கிராஃப் அப்படியே ஃபுல்லாக எப்போ மட்டும் மேலே போகிறது, அயோத்தியாவில் வந்து பட்டாபிஷேகம் ஆறுது மட்டும் இனிமேல் அது மேலே தான் போகிறது. அப்போ ஒரு டைரக்டராக இருக்கிறவர் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, அந்த அழகை அந்த சோகத்தை காட்டணும். அந்த சோகத்தை காட்டும் போதே அந்த சோகத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கௌதூகலமான ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு போகணும். வால்மீகி அந்த பர்டிகுலர் ரசனையை வந்து ரொம்ப அழகாக கையாளுறார் இந்த ஒரு சர்க்கத்தில். ராமர் எப்படி பார்க்குறார், அந்த புஷ்பங்கள்லாம் பாரு லக்ஷ்மணா, எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, அந்த புஷ்பங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல லக்ஷ்மணா, இந்த புஷ்பங்கள்லாம் சீதா தலையில் வச்சுப்பாளே லக்ஷ்மணா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறச்சே ராமருடைய மூடு ஒரு மாதிரி இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல வந்து சீதா. அப்போது இதில் வந்து ஒரு உத்தமமான ஒரு ஹஸ்பண்டோட குணம் ஒன்று வெளிப்படுறது. என்ன வெளிப்படுறது அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்டு என்ன வேணால் என்ன என்ஜாய்மெண்ட் பண்ணாலும் ஒன்று ஒய்ஃபோட சேர்ந்து என்ஜாய் பண்ணணும். இல்லைன்னா அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணும்போதே அந்த லவ் எதில் தெரிப்படும்னா, சார் நம்ம 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 பெம்னாட்டு இங்கே இல்லையே அப்படின்னு ஒரு இருக்குல்ல, அது என்ன எடுத்துன்னா நாலு இடவுல கண்டிஷன் ஆகி இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, டிட் யூ மிஸ் மீ ஆர் நாட், யூ டெல் மீ த ட்ரூத். ஐயோ கண்டிப்பாக உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். It is a natural offspring between two relationships. Did you miss me? Tell me, did you miss me? மிஸ் பண்ணலையாண்ணே இல்லையா? அந்த மாதிரி அந்த 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 ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு நேச்சுரலாக ராமருக்கு வந்து ராமருடைய மனசு வந்து அப்படியே வந்து அந்த சந்தோஷமான விஷயத்துக்கு போகும்போதே, இந்த சந்தோஷத்துக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, ஏன்னா என்னுடைய பிரிய சகி பிராண சகி என் கூட இல்லை அப்படிங்கிற விஷயத்த ராமரும் வால்மீகியும் போட்டு அழகாக கொண்டு வர வெளியில். இந்த நீர்லாம் பாரு என்ன அழகா இருக்கு, அந்த நீர் மேலே அதோடைய ரெஃப்ளெக்ஷன்லாம் வருது இல்லையா, எவ்வளோ அழகா வந்து ஒன்றா இருக்கக்கூடிய அழகை வந்து ரெட்டிப்பாக எடுத்து காட்டுறது பாரு இந்த நீர்வீழ்ச்சிலாம். அப்படி சீதா என் கூட இருந்தா இந்த அழகு ரெட்டிப்பாக இருக்குமே, இப்போ பாதி கூட இல்லையே என்னுடைய சந்தோஷம் அப்படி கொண்டு வரும். அப்புறம் இந்த சில்லுன்னு இந்த காற்று வீசுறது பாரு, இந்த காற்று எவ்வளோ அழகாக வீசுறது. சீத்தையாக இருந்தால் அவளுடைய முகத்தை அப்படி முன்ன வச்சுண்டு அப்படி தன்னுடைய அந்த துணியை வந்து அப்படி வெளியில் ஆட்டின்னு அப்படி இருப்பாளே, அதை என்னால் இப்போ பார்க்க முடியலையே. அதுக்கப்புறம் இந்த காற்று அடித்து வீசும்போது இந்த பர்வத்தங்கள் நடு வழியாக அந்த காற்றெல்லாம் வந்து பெரிய பெரிய கல்லுக்கு நடுவில் பாறைகளுக்கு நடுவில் அந்த காற்று அடிச்சுட்டு வெளியில் வருதில்ல, அது ஊன்னு ஒரு சத்தம் போடுறது. அது வந்து சம்டைம்ஸ் வந்து
சம்டைம்ஸ் வந்து ஒரே உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கு, அதே சமயத்தில் சீத்தை இல்லைன்னு சொல்லும்போது அது ஏதோ பயமுறுத்துகிற மாதிரியான ஒரு சவுண்டாக இருக்கு எனக்கு. அப்புறம் அந்த தண்ணி அப்படியே கொட்டுறது பாரு, இந்த தண்ணி அப்படியே கொட்டுறது வந்து ஒரு ஜீவன் வந்து அழகாக இருக்க மாதிரி இருக்கு. அட் த சேம் டைம் அதை பார்த்தா சீதைக்காக அதுவும் அழற மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த சுகந்தம் எவ்வளோ அழகா இருக்கு. இந்த சுகந்தத்துல நான் வந்து அந்த பொருட்களை ரசிப்பேனா, இல்லை சீத்தையுடைய சுகந்தம் இப்போ என்கிட்ட இல்லையே, இந்த எல்லா கந்தத்தை விட சீத்தையுடைய சுகந்தம் மேலானதே, அவ இல்லையே, அதை நினைப்பேனா? அந்த 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 ஒரு மயூரம் வந்து நர்த்தனம் ஆடுறது, என்ன அழகா நர்த்தனம் ஆடுறது, அது கண்டிப்பா வந்து அதனுடைய ஆண் மயூரத்துலேருந்து பிரிஞ்சு இல்லை, அதனால தான் அதனால சந்தோஷமா ஆட முடியாது. இல்லைன்னா என்ன மாதிரி அதுவும் வந்து சோகமா ஓரமா உட்காந்துன்னு இருக்கும் அப்படி. அதுக்கப்புறம் அந்த கோக்கிலம் என்ன அழகா கூவுறது பாரு, அது ஐ திங்க் தன்னுடைய பார்ட்னரை பார்த்து அப்படியே கத்துறதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ பாரு வாய்ஸ் இல்லாமல் அப்படி இருக்கேன். ராமருடைய அந்த பாவத்தை வந்து டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் அந்த கவி வந்து ரொம்ப அழகாக கொண்டு வர்றார். அது வந்து சோகம், சீதைக்கான சோகம், அட் த சேம் டைம். அதாவது நம்ம இது எதுக்கு இது இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னாக்க, அந்த ஹோல் சர்க்கத்திலோட கண்டென்ட் பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை. கிஷ்கிந்தாவோட அழகையும் வர்ணிச்சானோ இல்லையா கவி, கிஷ்கிந்தா தான் இருக்கிறதுலே மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ், அதையும் வர்ணிச்சானோ. அட் த சேம் டைம் இப்போ என்ன நடந்திருக்கு ராமாயணத்தில், சீதையை காணும், என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ இந்த ரெண்டு மூடையும் ஒருத்தர் சேர்த்து எடுத்துன்னு போறாருன்னா நிஜமாவே அது வந்து ஆதிகவியாக இருக்கக்கூடிய வால்மீகியினால தான் முடியும். அவ்வளோ லக்ஷ்மணா, ஜனகர் கேட்டார்னா நான் என்ன சொல்லுவேன், லக்ஷ்மணா சீதா எங்க எப்படி நன்னா இருக்காளா அப்படின்னு நான் எதை கேட்டார், நான் திருப்பி போகும்போது நான் கேட்டேன்னா ஜனகருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? கௌசல்யா மாதா கேட்பாளே, உன் புத்திரவது இல்லை நான் தொலைச்சுட்டேன்னு எப்படி சொல்லுவேன் லக்ஷ்மணா? லக்ஷ்மணா சொல்ல, சீத்தை உயிரோடு தானே இருப்பா இத்தனை நேரத்துக்கு அப்படின்லாம் கேட்டு, அதுக்கப்புறம் அப்படியே அந்த பம்பா சரோவரை ஒட்டி அப்படியே நடந்து 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 அப்படியே வரா. அப்படியே வரும்போது எதி நடுவில் சொல்ற ராமர், எதி திருஷ்யத்தே சா சாத்வி யதி சேஹ வசேமஹி ஸ்பிருஹ்யேயம் ந சக்ராய நோன்யயோத்யை ரகுத்தமா. லக்ஷ்மணா, இவ்வளோ அழகான கிஷ்கிந்தாவுடைய இடம் இருக்கு, இடத்தப்பா 95 இவ்வளோ அழகான ஒரு கண்ணா நீ வச்சுடு, கண்ணா நீ பார்க்க வேண்டாம். இவ்வளோ அழகான ஒரு கிஷ்கிந்தையில் இவ்வளோ அழகான ஒரு விஷயம் இருக்கு. இந்த இடத்துல வந்து சீத்தை என் கூட இருந்தான்னா எனக்கு அந்த தேவலோகம் கூட வேண்டாம். ஏன், நான் திருப்பி அயோத்தியாக்கே போக மாட்டேன் லக்ஷ்மணா, நான் சீத்தை மட்டும் இப்போ என் கூட இருந்தால் போகிறோம், நான் அயோத்தியா கூட போக மாட்டேன், அவ்வளோ அழகாக இருக்கு இந்த இடம் அப்படின்னு ராமர் வந்து அப்படி சொல்கிறார். அது மாதிரி கேட்குறார், நான் என்ன பண்ணுறது இப்போது, எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது அங்கேருந்து அந்த சைடு சொல்லணும் இல்லையா, அங்கே வந்து சுக்ரீவன் சில வானர கூட்டத்தோட அப்படி தூரக்கேந்து பார்க்குறான். பார்த்தா நிரீக்ஷமான சஹசா மகாத்மா சர்வம் வனம் நிர்ஜர கந்தரம் ச உத்விக்னசேதா சஹ லக்ஷ்மணேன விசாரிய துக்கோபஹத பிரதஸ்தே தாவ்ருஷ்ய முகஸ்ய சமீபசாரி சரந்ததர்ஷ பூததர்ஷனீயை ஷாகாமிருகானாம் அபிதபஸ்வர்ஸ்வி விதஸ்த்ரயேசே நைவ சேஷ்டதே சேஷ்டாம் சதோ மகாத்மா கஜமந்தகாமி शाकामृगस्तत्र चरंश्चरन्तौ दृष्ट्वा विषादं परमं जगाम चिन्तापरीतो भयभारभग्नः.
இந்த அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நாடை இழந்து, வீடை இழந்து, மனையாள இழந்து, எல்லாத்தையும் இழந்து, எப்போ வேணால் எங்கேருந்து வேணால் வாலி வந்து நம்மளை கொன்னுடுவான் அப்படிங்கிற பரம பயத்தில் இருக்கக்கூடிய சுக்ரீவாதி கூட்டங்கள் சுக்ரீவனை அங்கேருந்து பார்க்குறான். பார்த்தா நல்ல வில்லு அம்போட, பெரிய தோள்களோட, ஆஜானு பாகுவா அப்படியே வந்து பூமியிலேருந்து ஆகாயத்தை மட்டும் 2 பேர் டக் 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 டக்குன்னு வரா. அதை பார்த்த உடனே கதிகலங்கிறதான் சுக்ரீவனுக்கு. யாரா இவா அப்படின்னு. ஸோ சுக்ரீவனுடைய ஃபர்ஸ்ட் அப்ரோச் தூரக்கேந்து பார்த்தா என்ன தெரியறது? ஐயோ இவங்க ஏதோ பண்ண போகிறாங்க. மெயினாக என்ன அவனுக்கு ஒரே டவுட்டு, வாலி நம்மளை கொல்றதுக்கு ஆள் அமைச்சிருக்கான். என்ன பண்ணாலும் வாலி தான் அவனுக்கு. வாலி தான். எந்த அளவுக்கு வாலியோடைய மரண பயம் அப்படின்னா, பின்னாடி சுக்ரீவன் ராமர்கிட்ட சொல்கிறான், நீ சீத்தையை இழந்து சோகப்படுற அளவுக்குலாம் நான் வந்து என் ஒய்ஃபை இழந்து சோகப்படலைங்கிறான். பின்ன எப்படி சோகப்பட? உனக்கு தான் உயிர் பயத்தில் இருக்கியே நீ. இவர் ராமருக்கு வேற அட்வைஸ் பண்ணுறது வரப்போகிறது இப்போ பின்னாடி அவர் கட்டம். அதனால வந்து அப்படியே தமாஸ்ரயம் புண்ணிய சுகம் சரண்யம் சதைவ ஷாக்கா மிருகசேவிதாந்தம் த்ரஸ்தாஷ்ச திருஷ்டா ஹரையோர் அபிஜக்முகு மகௌஜசௌ ராகவ லக்ஷ்மணௌதௌ. மற்ற வானரங்கள்லாம் என்ன பண்ணுறதான், அவள் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் பார்வைக்குள்ளே வரும்போது என்ன ஆகுதான், டக்குன்னு டப்பு 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 டப்புன்னு போய் இன்னொரு ஒரு மரத்துக்குள்ளேயோ இன்னொரு ஒரு சிகரத்துக்குள்ளேயோ போய் இன்னொரு ஒரு பீக்குள்ளே போய் அப்படியே ஒளிஞ்சுட்டு அங்கேருந்து அப்படி சைட்லேருந்து பார்க்குறதான். திருப்பி எல்லா வானரமும் திருப்பி தாவி குதிச்சு இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேருந்து இப்படி ஒளிஞ்சு 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 பார்த்து பயந்துட்டே இருக்கா. இவன் யாரு, இவன் என்ன பண்ண போறா, எப்படி இதை பண்ண அப்படின்னு அதே வந்து ஒரே என்னையா பண்ணுறது இதில் அப்படின்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னா, தூரக்கேந்து இப்படி பார்க்குறான். பார்த்துட்டு ஏதோ வனமிதம் துர்கம் வில வாலி பிரஹரணிதௌ துருவம் சங்கனா சன்மனா சீரவசனோ பிரச்சரந்தி விஹாகதௌ. இந்த வாலியோடைய ஆளுங்க தான் சீரவஸ்திரம் போட்டுண்டு இங்கேயும் அங்கேயும் வந்து எப்படா நம்மளை கொல்லலாம் அப்படின்னு சுத்தின்னு இருக்கா. தத சுக்ரீவ சச்சீவ திருஷ்டுவா பரமாத்வன வினோ ஜக்முஹு கிரி தட்டாத் தஸ்மாத் அந்யச்சிகாரம் உத்தமம். வேற ஒரு சிகரத்துக்கு தாவி தாவி போறலாம். இந்த சிகரத்துலேருந்து அந்த சிகரம், அந்த சிகரத்துலேருந்து அந்த சிகரம் போயிட்டு இப்படி ஒளிஞ்சுன்னு பார்க்குறேன் என்ன பண்ணுறான். ரொம்ப தூரக்கேந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம மனுஷால விட வானர ஜாதி இந்த ஜாதி அவளுக்கெல்லாம் வந்து பார்வையோடைய தீக்ஷண்யம் ஜாஸ்தி. இன்னொன்று, நம்ம சிட்டியில் நம்ம வாழ்ந்ததுனால நம்மளுடைய பார்வை ரொம்ப கம்மி. நமக்கு இப்படி பார்த்தாலே செவுறு வந்துடும். அவளுக்கு வந்து மினிமம் டிஸ்டன்ஸே வந்து ஒரு 10 யோஜனை 100 யோஜனை இப்படி பார்க்கக்கூடியவா எல்லாரும். அதனால் தூரக்கேந்து பார்க்குறா. நம்ம கண்ணில் பட்டுடுவோன்னு தெரிஞ்சால் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்படி ஒரு இதில் இருக்கும்போது என்ன ஆகிறது, சுக்ரீவன் கூட இருக்கக்கூடிய பரமமித்ரனான பரம தர்மிஷ்டனான மகா தேஜஸ்வியான ஜெய் ஸ்ரீராம் ஹனுமான் வந்து பார்க்குறாங்க. ஹனுமான் அங்கே பார்த்துட்டு வெயிட் பண்ண, இன்னும் நிறைய இருக்கு பூ போடுறதுக்கு. அதான் பேர் மட்டும்தானே சொல்லியிருக்கேன். ததஸ்து பயசந்திராசம் வாலிகில் பிஷ பங்கிதம் உவாச்ச ஹனுமான் வாக்கியம் சுக்ரீவ வாக்கியோ விதஹ. ஹனுமான் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அதில் சுக்ரீவன்ட்ட ஹனுமான் வந்து கூட ஹனுமான்னு என் பேர் வச்சா எல்லாம் பார்க்கலாம், இன்னைக்கு பார்க்க போகிறான் எல்லாமே. ஹனுமான் வந்து பேசுறது இந்த மாதிரி இருக்கு, அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கா. சம்பிரமத்யஜ்யதாமேஷ சர்வைர் வலிகிருதே மகான் மலயோயம் கிரிவரோ பயம் நேஹத்சி வாலினஹா. சுக்ரீவா, அனுமார் வாயிலேருந்து வர ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? டுவர்ட் இன் வால்மீகி ராமாயணம், சுக்ரீவா பயப்படாத. ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் அபவுட் ஹனுமான் என்ன அப்படின்னாக்க,
நிர்பயத்துவம். நிர்பயத்துவம், அபயம். அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அத்தசோகயோகதோபயம் பவதி. அப்படியே சைத்திரிய உபனிஷத்துல எந்த ஒரு விஷயத்தை மனுஷனுக்கு அத்தியந்தமான பயங்கள்லாம் நீக்கிறதோ அந்த அபயத்தினுடைய வார்த்தையோட ஆரம்பிக்கிறாங்க. பயப்படாத சுக்ரீவா. அவள் ஏதோ சரணம் பண்ணின்னு இருக்கா, அவளை பார்த்தா வேற மாதிரி தோன்றது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சுக்ரீவன் போய் பார்த்துட்டு வா. அப்புறம் நான் இந்த வேஷத்துல போறதில்ல. ஆஹோ ஷாகா மிருகத்வம் தே வியக்தமேவ ப்ளவங்கம் லகு சிந்தத்தயாத்மானம் ந ஸ்தாபயசி யோமதௌ தீர்கபாஹு விஷாலாக்ஷௌ ஷரசாப சிதாரிணௌ கஸ்ய ந ஸ்யாத் பயம் திருஷ்ட்வா ஹதௌ சுரசுதோபமௌ. பெரிய புஜங்கள், பெரிய கண்கள், ஷரம் சாப்பம், அதாவது அம்பு வில்லு, இவா எல்லாரையும் வச்சுட்டு பார்த்தா யாருக்கு தான் பயம் வராது அப்படின்னு சுக்ரீவன் கேட்குறான். கவலைப்படாத. ததேதி சம்பூஜ்ய விசஸ்து தஸ்ய கபே சுபீதஸ்ய துராசதஸ்ய மகானுபாவோ ஹனுமான் யயௌ ததா சயத்ர ராமோதி பலீல் சலக்ஷ்மணஹா. ராமரும் லக்ஷ்மணரும் சேர்ந்து வந்துருக்கா. அந்த இடத்துக்கு இப்போ ஹனுமான் முன்னேறி செல்கிறார். கைதட்டு. ஹனுமான் என்ன பண்றாருன்னா கபி ரூபம் பரித்யஜ்ய, தான் அந்த வானரமா இருக்கக்கூடிய ரூபம் இருக்கு இல்லையா, கபி ரூபம் பரித்யஜ்ய. ஹனுமாருக்கு அந்த ஒரு சக்தி உண்டு. அவருக்கு என்ன ரூபம் வேணுமோ அந்த ரூபம் மாற்றி, அந்த சக்தி அவருக்கு எங்கேருந்து கிடைச்சது அதெல்லாம் சொல்றேன்னா, அந்த ரூபத்தை இது பண்ணி ஹனுமான் மாருதாத்மஜா, மாருதாத்மஜன். மாருதாத்மஜன் ஏன் அவருக்கு பேர் வந்தது அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிக்ஷு ரூபம் தத்தோ பேஜே. என்ன ரூபத்தில் வந்துட்டார் அப்படின்னா ஒரு பிக்ஷுவோடைய ரூபத்தில் வந்திருக்காரு அவர். பிக்ஷுனா ஒரு அந்த பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சன்னியாசி ரூபத்தில், பிக்ஷுனா சன்னியாசி ரூபத்தில் வந்துட்டோம். ஷடபுத்தி தயா கபிஹி. ஷடபுத்தி அப்படின்னா என்ன, ரொம்ப தீவிரமான புத்தி உடையவர் அப்படின்னு வால்மீகி எழுதுறார். தீவிரமான ஷட அப்படின்னா என்னன்னாக்கா வெரி ஸ்ட்ராங் ஃபுட்டட் புத்தி, அப்படி ஒரு அந்த புத்தியோட இருக்கக்கூடியவர் அவர். ஓ இங்க இருக்கா அவர் அப்படி ஹனுமான் போறார். போன உடனே என்னது, போன உடனே ததஸ்ச ஹனுமான் வாச்சா ஸ்லக்ஷனாய சுமனோஜ்ஞயா வினீத வதுபாகம்ய ராகவோ பிரணிபத்யச்ச ஆபபாஷேச்ச தௌ வீரௌ யதாவத் பிரசம்சச சம்பூஜ்ய விதிவத் வீரௌ ஹனுமான் வானரோத்தமஹ உவாச்ச காமதோ வாக்கியம் மிருது சத்ய பராக்கிரமௌ ராஜரிஷிர் தேவ பிரதிமௌ தாபசௌ சம்ஸ்ருதவ்ரதௌ. ஹனுமார் என்ன பண்றாரா, அவ முன்னாடி போறாராம். பிக்ஷு ரூபத்துக்கு போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, நமஸ்காரம் நீங்க இங்கேருந்து வரேல், எப்படி வரேல் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாக்கு அவ்வளோ ஸ்வீட்டாகவும் அவ்வளோ கிரேட்டாகவும் இருக்கான் இதோட வாக்கம். அதில் அவர் வானரோத்தமமான ஹனுமான் பிக்ஷு கோலத்தில் உவாச்ச என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, சத்திய பராக்கிரமம் பொருந்தியவர்களாக நீங்கள் தெரிகிறீர்கள். ஹனுமாருடைய புத்தி எதில் தெரியறது அப்படின்னா, அந்த பார்த்த மாத்திரத்தில் ஜட்ஜ் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது எல்லாமே இப்போ தெரியும். நீங்கள் பார்க்கறதுக்கு சத்திய பராக்கிரமங்கள் கொண்டவர்களா, சத்திய பராக்கிரமங்கள் சத்திய பராக்கிரமம்னா என்ன, சத்தியமும் பராக்கிரமமும் கொண்டவராக இருக்கேன். பராக்கிரமம் இருந்து சத்தியம் இல்லாமல் இருக்கலாம், ராவணன் மாதிரி. சத்தியம் இருந்து பராக்கிரமம் இல்லாமல் இருக்கலாம், அப்படி யாருக்கான்னு தெரியல. இப்போ சத்தியமும் இருந்து பராக்கிரமமும் உடையவராக இருக்கேள் அப்படின்னு ரெண்டு பேரையும் சொல்றார். அப்புறம் ராஜரிஷி கண்ணா, நீ போன் பார்க்கறதுனா கீழே போயிட,
என்ன பண்ணிட்டு இருக்க? ராஜ ரிஷி. நீ இல்லை பின்னாடி போயிடு. நான் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துட்டு நிறைய தடவை சொல்லிட்டேன் அவன்கிட்ட. ராஜ ரிஷி, ராஜ ரிஷி மாதிரி இருக்கேள். ராஜ ரிஷினா என்ன? ராஜாவாகவும் இருக்கேள் பார்க்கறதுக்கு, ரிஷி மாதிரியும் இருக்கேள், தபஸ்வி மாதிரி இருக்கேள், பெரிய விரதத்தை கொண்டவர்களாக இருக்கேள். இதெல்லாம் யாரு? ஜஸ்ட் பார்த்த மாத்திரத்துல ஹனுமான் அவனுடைய பிரியமான வார்த்தைகள்னால ராமரையும் லக்ஷ்மணரையும் அட்ரஸ் பண்றார். தேசம் கதமிமம் பிராப்தோ, எதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கேள்? பவந்தோ வர வார்னோ, இந்த பயங்கரமான காட்டுக்குள்ள நீங்க வந்திருக்கேளே. திரயஸ்யந்தௌ மிருககணான்ஸ்யான்ஸ்ச வனச்சாரினஹா, உங்களுடைய இந்த தோரணை எல்லாம் பார்த்தா இந்த வனத்தில் இருக்கிறதெல்லாம் பயப்படும் போல் இருக்கே. அவ்வளோ ஒரு கிராண்ட் தோரணையாக இருக்கே உங்களோடது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற எல்லா வார்த்தையிலையுமே அந்த கேட்குற ஆள் இன்னும் அவர் பேசணும், இன்னும் அவர் பேசணும், நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியே எடுத்துட்டு போகிறார். பம்பா தீராருஹான் விரக்ஷான் வீக்ஷமானோ சமந்ததா இமாம் நதீம் சுபஜலாம் சோபயந்தௌ தரஸ்வினௌ தைரியவந்தௌ சுவர்ணநாபௌ கௌயுவாம் சிரவாசசௌ நிஸ்வசந்தௌ வரப்புஜௌ பீடயந்தஸ் விமா பிரஜாஹா. பார்க்கறதுக்கு தைரியசாலியாக இருக்கேள். அதாவது பம்பாவோடைய அழகான இந்த விஷயத்தில், அழகான இந்த தீரத்து மூலமாக நீங்கள் நடந்து வரையிலே நீங்கள் பார்க்கறதுக்கு எஸ்பெஷலி ஏன் பம்பா தீரத்து வழியாக நடந்து வரையல் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சர்க்கத்தில் அவர் இண்டிகேட் பண்ணியிருக்காரு. என்னென்னா, பம்பா தீரத்தில் பயங்கரமான உயிர்கொல்லி மிருகங்களும் இருக்குது, இந்த பாம்புகள் இது எல்லாமே இருக்குது. அது வழியாக நீங்கள் வந்திருக்கேள் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஹவ் சர்வைவ்டு தட் ரூட். அனுமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வா இது மட்டும் ஜர்னி பண்ணி வந்திருக்கால, நீங்கள் ரொம்ப கிரேட்டு, அவ்வளோ தைரிய பராக்கிரமசாலி. அதனால என்ன சொல்கிறாருன்னா தைரியசாலி, நீங்கள் பார்க்கறதுக்கு தைரியசாலி மாதிரி இருக்கேள். அப்புறம் நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? மரவுரி தரித்தாலும் மரவுரிய ஒரு ஒரு தனி ட்ரெஸ்ஸாக தான் நீங்கள் போட்டிருக்கேள், மரவுரி உங்களுடைய ட்ரெஸ்ஸு கிடையாதுன்னு அர்த்தம். புரியுறதா? உனக்கு உனக்கு புடவை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ஒரு பொண்ணை ஒரு 12ஆம் கிளாஸ் பொண்ணுக்கிட்ட சொன்னோன்னா என்ன அர்த்தம்? இதை மட்டும் அவள் புடவையே கட்டிக்கல, மேபி அப்போ தான் ஃபஸ்ட்டு 1 or 2 times புடவை கட்டிக்கிறான் இல்லையா? இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்கிற ராமர். அப்போனா என்ன அர்த்தம்? யூ டோன்ட் பிலாங் டு திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அட் ஆல். அப்புறம் நீங்கள் 2 பேரும் எடுத்து விடுற சுவாசம் இருக்குல்ல, பாருங்க என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணுறாருன்னு. அப்படி விடலையா ராமரும் லக்ஷ்மணரும்? நான் எடுத்து விட்டது தெரிஞ்சுதா? தெரியாது. நீங்கள் தீர்க்கமாக சுவாசம் எடுத்து தீர்க்கமாக விடுறீள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பரம சாந்தமாக இருக்கேள் அப்படின்னா ஹை ஸ்டாமினா உடையவர்களாக இருக்கேள்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பயந்துன்னு இருக்கான்னு அர்த்தம். நீங்கள் அவ்வளோ தைரியசாலியாக இருக்கேள், ரொம்ப அசல்ட்டாக நின்று இருக்கேள். எப்படி லேட்டாக போயிட்டோன்னா கிளாஸுக்கு போனால் எப்படி இருப்போம்? சாரி மேம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஏதோ சொதப்பியிருக்கோன்னு அர்த்தம். இது ஹோம்ஒர்க் தென் கிளாஸ் ஒர்க் தென் அப்படின்னா என்ன? தீர்க்க சுவாசி அப்படின்னா என்ன அர்த்தம்? பரம சௌமியமாக ஆனந்தமாக இருக்கேள் அப்படின்னு அர்த்தம். சிம்ம விப்ரேக்ஷிதௌ வீரோ, சிம்மத்துக்கு சமமாக வீரமுடையவர்களாக இருக்கேள். மகாபல பராக்கிரமோ, உங்களை பார்த்தா பயங்கர பல பராக்கிரமங்கள் புரிந்தவர்களாக இருக்கேள். சக்கரச்சாப்ப நிபே சாப்பகா கிரஹீத்வா சத்ருநாசனோ, எந்த சத்ரு வந்தாலும் அழிக்கிற அளவுக்கு தேவேந்திரன் மாதிரி கையில் அம்பு வில்லும் வச்சுட்டு இருக்கேள். உங்கள் அம்பு வில்லும் பார்த்தா சாட்சாத் இந்த தேவேந்திரன் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸ்ரீமந்தௌ, மங்களம் பொருந்தியவர்களாக இருக்கேள். ராமர் கண் கலங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ரீமந்தௌன்னு சொன்னோன்னே. எங்கப்பா
அந்த ஸ்ரீயை தான்ப்பா தேடி வந்துட்டு இருக்கேன் அப்படி. ரூப சம்பன்னவ், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கேன் தெரியுமா. ரிஷபஸ்ரேஷ்ட விக்ரமவ், ஒரு சிரேஷ்டமான காலமாடு வந்து அப்படி எழுந்து நின்று அந்த ரிஷபம் எப்படி இருக்கு. அதிகார நந்தி என்னைக்கு முடிஞ்சுடுத்தா அதிகார நந்தி. அந்த ரிஷபம் வந்து ஒரு தனி அழகு. கருட வாகனம் எந்த பக்கம்னா இந்த பக்கம் அது என்ன சார் எந்த பக்கம் இந்த பக்கம் அந்த அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படியே ரிஷப வாகனம் இந்த பக்கம். அப்படி வந்து இந்த ரிஷபம் அப்படிங்கிறது வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பொயட்ரியில் ரொம்ப யூஸ் பண்ண ஒரு விஷயம். அப்படின்னா என்ன, தனிப்பட்டு நேர்த்தியாக எழுந்து நின்று தனித்து காட்டக்கூடிய ஒரு தன்மை அது. அப்போ ஒரே பசுமாடுகளுடைய கூட்டத்தில் பார்த்தேன்னா ஒரு ரிஷபம் இருந்ததுன்னா அந்த ரிஷபம் மாத்திரம் தனியாக கம்பீரமாக தெரியும். அந்த மாதிரி ரிஷபஸ்ரேஷ்டோ விக்ரமவ் அப்படின்னா என்ன, நல்ல டாலாக இருக்கேன்னு அர்த்தம். ஒரு டால். ஹஸ்தி ஹஸ்தோபம புஜௌ, யானைகள் மாதிரி உங்களுக்கு வந்து கைகால்கள் இருக்கு. உங்களோட கையெல்லாம் பார்த்தா ஒன்றும் யானையோடைய கை மாதிரி இருக்கு. குண்டு இல்லை, ஒபிசிட்டி இல்லை, அவ்வளோ தடியா இருக்குன்னு அர்த்தம். அவருக்கும் ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கு போல் இருக்கு. ராமருக்கு அஸ்மின் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோ ட்ரெட்மில் சமர்ப்பயாமி அப்படின்னு ட்ரெட்மில்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம். த்விதிமந்தோ நர ரிஷபௌ அப்படின்னா, த்யுதி அப்படின்னா யூ ஆர் ஆல் க்ளோயிங், யூ போத் ஆர் க்ளோயிங் அப்படிங்கிறார். பிரபாயா பர்வதேந்திரசௌ, ஒரு பர்வத்தம் எழுந்து நின்னா அது மேல சூரியன் பட்டா அதோடைய பிரபை எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குவாங்க ரெண்டு பேரை பார்த்தா. இது நம்ம ஹனுமாரோடைய அந்த வாக்கியங்களை ரசிக்கிறதா, இல்லை ஹனுமாரோடைய ஏற்றத்தை நம்ம ரசிக்கிறதா, இல்லை ராமலக்ஷ்மணோடைய அழகை ரசிக்கிறதா? டபுள் போனஸ் இது. யுவையோரவ பாசிதோ, பரம யௌவனமா இருக்கல் நீங்க. ராஜ்யர்ஹா அர்ஹா அப்படின்னா அருகதை, ராஜ்யத்துக்கு அருகதை உடையவர் ராஜகுமாரர்கள் மாதிரி இருக்கேள் அப்படிங்க. கதம் தேசம் இகம் ஆகதோ, இவ்வளோ சொல்லிட்டு இந்த தேசத்துக்கு எதற்காக வந்திருக்கேள் அப்படின்னு. பத்ம பத்ரேக்ஷணோ வீரௌ ஜட்டாமண்டலதாரிணௌ அந்யோன்ய சதுருஷௌ வீரௌ தேவலோகாதி ஆகதௌ எதிர்ச்சேவ சம்பிராப்தௌ சந்திரசூரியௌ வசுந்தராம் விஷால வக்ஷசௌ வீரௌ மானுஷௌ தேவரூபினௌ. கண்டினியூ பண்றார், முடியல, ஏன் இங்க வந்திருக்கேள் அப்படின்னு கேட்டுட்டா அடுத்தது பத்ம பத்ர அக்ஷணௌ அப்படின்னா பத்மனுடைய தாமரை இலை இருக்கு இல்லையா, அந்த இலை மாதிரி இந்த கண்ணோடைய பகுதி வந்து பெருசா வீக்ஷணியமா இருக்கான். ஜட்டாமண்டல தாரினோ, இதெல்லாம் சொன்னேன் இல்லையா ராஜகுமார் மாதிரி இருக்கேள்னு. சூப்பர். ஜட்டாமண்டல தாரினோ, தலையில வந்து ஜடாமுடி இருக்கே. ஆமா, அந்த குஹந்தான் அந்த பால் கொடுத்தான், அதுதான் தடவினேன் சொல்ல வரும். ரெண்டு பேரும் அப்படியே வந்து அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி கேட்டுன்னு இருக்கா. லக்ஷ்மணன் மெஸ்மரைஸ் ஆனான்னு தெரியல, ராமர் மெஸ்மரைஸ் ஆயிட்டார். எதிர்ச்சியேவ சம்பிராப்தோ சந்திரசூரிய வசுந்தராம். அடாடாடாடா, எதேர்ச்சியா சந்திரனும் சூரியனும் இப்படி ரோட்ல நடந்து வந்தா எப்படி இருக்கும், பூமியில வசுந்தரால அப்படி நடந்து வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எதேர்ச்சியா சந்திரனும் சூரியனும் நடந்து வர மாதிரி இருக்கு. விஷால வக்ஷசம், உங்களுடைய வக்ஷஸ்தலம் எப்படி இருக்கான், அப்படி விஷாலமா இருக்கு. வீரௌ மானுஷௌ தேவரூபினௌ, நீங்க மனிதர்களில் பெரிய வீரர்களாக இருந்தாலும் நீங்கள் ஒருவேளை தேவர்களோ. சிம்ஹஸ்கந்தௌ, சிம்மத்தோடைய ஸ்கந்தம், தோல்லாம் எப்படி இருக்கான், ஷோல்டர்லாம் அந்த சிம்மத்தோடது எப்படி இருக்கும்ல, அப்படி இந்த சிம்மம் தெரியும்ல எப்படி வரும்னு, சிம்மம் நடந்து பார்த்துருக்கேல அப்படி அப்படி அந்த அந்த தோல் வந்து தனியாக தெரியும் சிம்மம் நடக்கிறச்ச.
அதுவும் அந்த சிம்ம இது இருக்கு இல்லையா, பதம் இருக்கு இல்லையா, கஜம், கஜ கதி, அந்த கதிங்கிற வார்த்தைக்கு தான் சிம்ம கதி அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த சுவாமி புறப்பாடும் போது சிம்ம கத்தின்னு ஒன்று இருக்கு. அப்படி வரும், தங் 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 தங், சுவாமி புறப்பாடில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கத்தி இருக்கு, நிறைய கத்தி இருக்கு, கஜகதி இருக்கு. அந்த மாதிரி சிம்மம் மாதிரி உங்களுடைய அந்த தோள்கள்லாம் வந்து சிம்மத்துடைய தோள்கள் மாதிரி இருக்கு. மகோத்சாஹௌ சமதாமிவ கோவ்ருஷௌ, அதாவது கோக்களுக்கெல்லாம் நடுவில் ரிஷபம் மாதிரி இருக்கலாம். நீங்க பசு கோ சமூகத்துல ரிஷபம் மாதிரி இருக்கேள். ஆயத்தாஸ்ச சுவ்ருதாஸ்ச பகவஹா பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹா, எல்லா விதமான பூஷணங்களும் அலங்கரிக்கக்கூடிய வண்ணம் இருப்பினும், எல்லா அங்கங்களும் எல்லா திவ்யமான ஆபூஷணங்கள் அலங்கரிக்கவே பிறந்ததை போல் இருப்பினும் எந்த பூஷணமும் ஏன் போட்டுக்காம இருக்கேள் அப்படின்னு கேட்கிறேன். புரியுறதா? ஏன் அலங்காரம் இல்லாமல் இருக்கேன், ஏன் இப்படி மறையுரிய போட்டுன்னு இருக்கேன், சீதா கிடைக்கட்டும் அப்புறம் பவர் பட்டாபிஷேகத்தில் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். உபௌ யோக்யாவகம் மன்யே ரக்ஷித்தும் பிருத்திவீமிமம் சசாகர வனம் கிருத்ஸ்னம் விந்தியே மேரு விபூஷிதாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சமுத்திரங்கள், வனங்கள், அதுக்கப்புறம் விந்திய பர்வதங்கள், இது எல்லாமே இருக்கக்கூடிய இந்த பூமியை வந்து ரக்ஷணம் பண்றதுக்கு வந்த மாதிரி இருக்கேல நீங்க. இதுல அதாவது இது வந்து இன்டெண்டட் ப்ரிப்பேர்டு டாக் இல்லை. உள்ள வர சொல்லுங்க. ஏன்னா கொஞ்சம் இந்த பக்கம் காலியாக இருக்க, ரெண்டு பேர் நகர்ந்து இப்படி உள்ள வந்துருங்கம்மா. அதாவது இது வந்து ஆஞ்சநேயர் வந்து பேப்பரில் எழுதின்னு 1 minute அப்படி படிக்கிற ஆள் இல்லை அவரு. அந்த மாதிரி பரம உத்தமமான பீப்புள், அந்த மாதிரி ஒரு உத்தமமான ஒரு உறவு வந்து ஏற்படும் போது ஃப்ளோ ஆகும் தானா. சரஸ்வதி அந்த இடத்துல தாண்டவம் ஆடுவா, சத்தியத்தை தவிர வாயிலேருந்து எதுவும் வராது. அந்த மாதிரி வருது. இமேச்ச தனுஷி சித்ரே லக்ஷ்ணே சித்ரானுலேபனே பிரகாஷத்தே யதேந்திரஸ்ய வஜ்ரே ஹேம விபூஷிதா. நீங்கள் வச்சிருக்கிற இந்த கோதண்டம் எப்படி இருக்குன்னா இந்திரன் கையில் இருக்கிற வஜ்ராயுதம் மாதிரி இருக்கு. சம்பூர்ணாஷ்ட க்ஷிதௌர் பர்ணாய் தூஷ்ணாஷ்ட சுபதர்ஷனாக. சம்பூர்ணமாக இருக்கேள் பார்க்கறதுக்கு, சுபமாக பரம மங்களமாக இருக்கும் உங்களை பார்க்கறதுக்கு. அதாவது ஹனுமார் அப்படி சொல்கிறது ஒரு பக்கம், சீத்தையை இழந்துட்டு பரம பெயினில் வந்து அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி ஒருத்தர் எதிர்க்க வந்து சொல்லும்போது எவ்வளோ இதுவாக இருக்கும். கொஞ்சம் நஞ்சம் எங்கேயாவது செல்ஃபு கான்ஃபிடென்ஸ்லாம் கம்மியாக இருந்ததுன்னா அதெல்லாம் நிறைஞ்சிடும். அந்த மாதிரி அப்புறம் நீங்கள் வச்சிருக்கிற அம்பெல்லாம் எப்படி இருக்கான், விஷ சர்ப்பங்களை மேலே போட்டுன்னு இருக்க மாதிரி இருக்கு. நீங்கள் அவர் வந்து சிவாம்சம் அதனால ஏதாவது ஞாபகம் வந்திருக்கும். விஷ சர்ப்பங்கள்லாம் கையில் வச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கு, அவ்வளோ அம்புகள்லாம் வச்சுன்னு இருக்கலே அப்படின்னு அந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக இது பண்ணுற இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறா யார், லக்ஷ்மணனை வந்து ராமர் வந்து போய் அவருக்கு சொல்லு அப்படின்னா, பிராப்தோகம் பிரவிஷஸ்தேன சுக்ரீவேன மகாத்மனஹா ராஜ்ஞா வானர முக்கியானாம் ஹனுமான் நாம வானரஹா. ஹனுமான் வந்து சொல்றார், நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வானரேந்திரன் வானர முக்கியமாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் என்ன நினைச்சான், என்னுடைய பேர் அடியேனுடைய பெயர் ஹனுமான் அப்படிங்க. இதுக்கு முன்னாடி வால்மீகி ஹனுமான் இன்ட்ரடியூஸ் பண்ணார், இப்போ ஹனுமானே தன்னுடைய பேரை வந்து ஹனுமான் அப்படின்னு.
யுவாபியாம் சஹி தர்மாத்மா சுக்ரீவஹா சக்கியமிச்சசி. டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டார், பார்த்துட்டார், ஃபுல்லா பார்த்துட்டு அசஸ் பண்ணிட்டு சுக்ரீவனுக்கு எது நல்லது, என்னுடைய ராஜா சுக்ரீவனுக்கு எது நல்லது அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு டைரக்டா வர்றார். சக்கியம் மிச்சதி, சுக்ரீவன் உங்களுடைய சக்கியம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான். சுக்ரீவன் வந்து யாருன்னு தான் பார்த்துட்டு வர சொன்னான். வெட்டின் வேணா கட்டின்னு வருது, பார்த்துட்டு வா அப்படின்னா எரிச்சுட்டு வருது. இதுதான் ஆஞ்சநேயருடைய வேலை. தஸ்யமாம் சச்சிவம் வித்தம் வானரம் பாவனாத்மஜம். நான் வந்து பாவனாத்மஜம்னா என்ன அர்த்தம்? சாரி, பவனாத்மஜம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயுபுத்திரன் நான். பிக்ஷுரூப பிரதிஷ்சின்னம் சுக்ரீவ பிரிய காரணாத்து. சுக்ரீவன் பிரியப்பட்டதுனால உங்ககிட்ட வந்து பேசணுங்கிறதுனால நான் ஒரு பிக்ஷு ரூபத்துல உங்ககிட்ட வந்து பேசின்னு இருக்கேன். ரிஷ்யமுகாதி பிராப்தம் காமகம் காமச்சாரிணம். ரிஷ்யமுகத்துக்கு ரிஷ்யமுக பர்வத்தத்துக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹேமன் ஸ்து ஹனுமான் ஏவமுக்துவா து ஹனுமான் ஸ்தௌ வீரௌ ராமலக்ஷ்மணௌ வாக்கியோக்ஞா வாக்கியகுஷலா புனரோவாச்ச கிஞ்சன. வாக்கியத்தினுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கக்கூடிய, என்ன இண்டிகேட் பண்ணுறாருங்கிற அந்த வாக்கிய மர்மம் இருக்கு இல்லையா, அதுவும் தெரிஞ்சு ப்ராப்பராக திருப்பி பேச தெரிஞ்ச லக்ஷ்மணன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. யார? வால்மீகி வந்து லக்ஷ்மணன் இந்த இடத்துல ஒரு திருப்பி ஒரு ரீஇன்ட்ரோ. ஏன்னா இப்போ போய் ஹனுமானோட பேசணும் லக்ஷ்மணர், அது வந்து என்னன்னா அப்படின்னு. அப்போ இப்போ ஹனுமானுக்கு வந்து ஈக்குவலாக லக்ஷ்மணனை பிளேஸ் பண்ணும். பாவம் வால்மீகியோடைய ரோல் பாருங்க. இனிமேல் வந்து லக்ஷ்மணன் ஹனுமானை வந்து ஈக்குவலாக எடுத்துன்னு போகணும். அங்கே பரதன் லக்ஷ்மணன் வச்சு இது பண்ணார். 10-12 years நோ ப்ராப்ளம், ஒன்லி லக்ஷ்மணா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிடுத்து. இப்போ திருப்பி ஹனுமான் வந்துட்டார் காம்படிஷனுக்கு. அடியேன் நான் ஒரு அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு வந்துட்டார். லக்ஷ்மணன் பாப்பா வந்துட்டானா, வா நான் தான்ப்பா அடியேன் அப்படின்னு. இல்லை நான் ஒருத்தர் இருக்கேன். அப்போ அதே மாதிரி வாக்கிய குஷலம் உடையவர், வாக்கிய மர்மங்கள் தெரிஞ்சவர், பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட லக்ஷ்மணன் இதோ பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நாங்களுமே வந்து ஒரு தானவன் வந்து எங்களுக்கு சொன்னால், இந்த மாதிரி ஒய்ஃபை இழந்து இருக்கிறதுனாலையும் மற்ற விஷயத்தினாலையும் வந்து சுக்ரீவனுடைய மைத்திரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம்.